வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம டாஸ்லிங் ஆரால பிக் டாபிக்கா பார்க்க போறது என்ன அப்படின்னா, ப்ரீ போல்னா என்ன, போஸ்ட் போல்னா என்ன, மே 4க்கான அலர்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரீ போல் ப்ரீ போல் அப்படின்னா என்ன? தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. எல்லாருமே அவங்க கட்சி சார்பா பிரச்சாரம் பண்ண போயிருப்பாங்க. அப்படி பிரச்சாரம் பண்ணி பிரச்சாரம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கருத்து கணிப்பு நடத்துவாங்க. அந்த கருத்து கணிப்புக்கு பேரு தான் ப்ரீ போல். ப்ரீ போல் ப்ரெடிக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த மக்கள் என்ன ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க அப்படின்னா, அந்த ரிசல்ட் ப்ரீ போல் ரிசல்ட் வெளியிட்டதுக்கு அப்புறம் எந்த கட்சி ஃபர்ஸ்ட் இருக்கோ அந்த கட்சிக்கு நம்ம ஓட் போடலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துருவாங்க. பிகாஸ் தோக்கிற கட்சிக்கு நான் ஏன் ஓட் போடணும், ஜெயிக்கிற கட்சி இதுதானே, இதுக்கு நான் ஓட் போட போறேன் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி கிரியேட் ஆயிடும். இந்த ப்ரீ போல் அப்புறம் ப்ரீ போல் ரிசல்ட்டோடைய விளைவுகள் பத்தி ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டரே இருக்கு. அது வந்து தனி வீடியோவா கூட போடலாம். உங்களுக்கு அந்த வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன், எக்ஸிட் போல், அதாவது போஸ்ட் போல். போஸ்ட் போல் அப்படின்றது எலெக்ஷன் முடிஞ்சு நடத்துற கருத்து கணிப்பை தான் எக்ஸிட் போல்னு சொல்லுவாங்க. எக்ஸிட் போல் எப்படி நடத்துவாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சாம்பிள் சைஸ் ஆஃப் மக்களை எடுத்துக்கிட்டு நீங்க எந்த கட்சிக்கு ஓட் போட்டீங்க, நீங்க எந்த கட்சிக்கு ஓட் போட்டீங்க அப்படின்ற ஒரு பேசிஸ்ல அந்த போஸ்ட் போல் அல்லது எக்ஸிட் போலோடைய ரிசல்ட்ஸை வெளியிடுவாங்க. இப்போ 2 தினங்களுக்கு முன்னாடி எக்ஸிட் போலோடைய ரிசல்ட் வெளிவந்திருக்கும். எல்லாருமே நோட் பண்ணியிருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புளோட மைண்ட் செட் அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓட் போட்டுட்டு வெளியே வரும்போது நான் இந்த கட்சிக்காரன்ட்ட காசு வாங்கிட்டேன், ஸோ வேற கட்சிக்கு நான் ஓட்டு போட்டதை சொல்லக்கூடாது, சொன்னா அது வந்து ஒரு எப்படி எடுத்துக்கோங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல மக்களே வந்து மாத்தி சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இதனாலதான் போஸ்ட் போலோட, அதாவது எக்ஸிட் போலோட ரிசல்ட்ஸை நிறைய பேருங்க ஏற்க மறுக்கிறாங்க. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின்படி பெரும்பான்மைக்கு தேவையான தொகுதிகள் வந்து 234 தொகுதியில 118 தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்ட்டு எக்ஸிட் போல் ரிசல்ட் சொல்லுது. நெக்ஸ்ட், மே 4க்கான அலர்ட். அதென்ன மே 4க்கான அலர்ட் தானே கேக்குறீங்க? மே 4 தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷனோட ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் டேட். ஸோ நம்ம எல்லாருமே இப்ப அரசியல் எப்படி இருக்கு அப்படின்னா, குழந்தைங்க நம்ம கிட்ட சொல்லி ஓட் பண்ற நிலைமையில இருக்கும். விஜய் மாமாவுக்கு ஓட் போடுங்க, அவருக்கு ஓட் போடுங்க, இவருக்கு ஓட் போடுங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல தான் இப்ப நம்ம எல்லாருமே நின்றுட்டு இருக்கோம். இன்கேஸ் அவங்க சப்போர்ட் பண்ற அந்த கட்சி ஜெயிக்கல அப்படின்னா அவங்க எந்த மாதிரியான ஒரு டெசிஷனை எடுப்பாங்க அப்படின்றது ஒரு ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒண்ணா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஜென்சி வந்து ஒரு கட்சி ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கட்சி தோத்துருச்சு அப்படின்னா அவங்க எந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம் லெவல் முடிவுக்கும் போகலாம் அப்படின்றது ப்ரெடிக்ட் பண்ண முடியாததா இருக்கு. ஸோ அன்னைக்கு எல்லாருமே ஒரு அவேரா இருங்க, அலர்ட்டா இருங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மே 4 அன்னைக்கு ரிசல்ட்காக நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.